கடந்த வாரம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதேனா இறந்த சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கியதுன்னு சொல்லலாம். 9 நாட்கள் ஆயும் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் காவல்துறையை பயங்கரமாக சாடியிருந்தார்கள். தற்போது இன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவன் பார்த்தீங்கன்னா அந்த விளாத்திக்குளம் அருகே வேடநாத்தம் பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்ததுங்க. அந்த வேடநாத்தம் பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில், அதாவது சாயல்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்த பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் அப்படின்ற ஒரு நபர், அதாவது 30 வயது தக்க ஒரு நபர் தான் இந்த செயலில் ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா கொலை செய்திருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை காவல்துறை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இவனோட பின்புலத்தை நம்ம பார்த்தோம்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுங்க. ஏன்னா இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல குற்றச்செயல்களில் இவன் ஈடுபட்டு தூத்துக்குடியில ஒரு வழக்குக்காக சென்றுன்ற போது அங்க வச்சு பார்த்தீங்கன்னா காவல்துறை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவனை கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்து விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே இருக்கிறது. அதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த மாணவி புதருக்குள்ள கடந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு பைக் நின்று இருக்குங்க. அந்த பைக் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா காற்றாலையை வச்சிருந்த அந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அந்த கேமரா பதிவான அந்த பைக்கு யாருது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க பார்த்தீங்கன்னா சாயல்குடி பக்கத்திலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா பைக்கை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பைக்கை தேடும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நபர் சிக்கியிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா வழக்குக்காக சென்றிருக்கும் போது தூத்துக்குடியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்திலிருந்து அவரை பார்த்தீங்கன்னா கைது செய்து அழைச்சி விசாரிக்கும் பொழுது அவரை பற்றின விஷயங்கள் வெளியே இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவி நெகத்துல பார்த்தீங்கன்னா அவனை பருவி கீறி இருக்குங்க. அந்த காயங்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல அந்த நெகத்துல அந்த +2 மாணவி நெகத்துல அவனோட சதை பகுதி அந்த தோல் பகுதியில இருந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருக்கும் பொழுது அவன்தான் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக அதாவது அந்த பகுதியில் போகும்போது சிறுமியை ஏதாவது +2 மாணவியை பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த செயலில் ஈடுபட்டானா, இல்லை இது பிளான் பண்ணி வந்தானா எப்படி என்று பார்த்தீங்கன்னா காவல்துறை துருவி விசாரணை செய்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட பார்த்தீங்கன்னா மொபைல் எண்களை ஆய்வு செய்யும் பொழுது இந்த மொபைல் எண்ணையும் வைத்து இந்த பைக்கையும் வைத்து தான் இந்த குற்றவாளியை இந்த முனீஸ்வரனை கைது செய்திருக்கிறார்கள். இவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்துலன்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணோட ஆத்மா சாந்தி அடையாது. அதெல்லாம் என்ன பண்ணணும், நீதிமன்றத்தில் கொண்டு போய் இவனை சும்மாவே விடக்கூடாது. அத்தனை பேரோட பாவங்களும் இவன் மீது சேரும்.